சிலருக்கு என்னன்னா, ஏதாவது நாச மோசம் நடந்ததா, ஒரே ஒருத்தர் தான்ப்பா பண்ண முடியும், அவரை கேளு. ஏன்னா நாங்கள்லாம் யோகியர்கள் பாரு, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணுவோமா? நாங்கள்லாம் மகா யோகியர்கள். நாம் அப்படிலாம் அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ண நம்ம வெள்ளலாம் அனுப்ப மாட்டோம். அனுப்பிச்சா அவர் தான் அனுப்பிச்சிருக்கணும். நம்ம எல்லாரை காட்டியும் கோடி மடங்கு நல்லவர் அவர். ஒருபோதும் நம்முடைய அழிவு அவருடைய சித்தம் கிடையாது. நம்முடைய கஷ்டம், நம்முடைய நஷ்டம் அவருடைய சித்தம் கிடையாது. நம்மளை ஒடுக்குறது அவர் சித்தம் கிடையாது. நமக்கு சிறையிருப்பை ஏற்படுத்துறது அவருடைய சித்தம் கிடையாது. நம்ம கையை காலை ஒடிக்கிறது அவருடைய சித்தம் கிடையாது. நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது அவருடைய சித்தம் கிடையாது. அவருடைய சித்தம் என்ன? 30லேருந்து 33 அதிகாரம் வரைக்கும் எரேமியால தான் அவருடைய சித்தம். நிறைய பேருக்கு மற்ற அதிகாரத்தில் உள்ளதெல்லாம் தான் கண்ணுக்கு படும். அது யார் யார் கண்ணுக்கு என்ன படுமோ அதுதான் படும், அதுதான் படும். அதை எடுத்து இதுதான் கர்த்தருடைய சித்தம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது கர்த்தருடைய சித்தம் இல்லைங்க, அது இருக்கு. பைபிளில் இருக்குது பிரதர். ஆமாம், பைபிளில் இருக்குது. எதுக்கு இருக்குதுன்னு வாசித்து பாருங்கள். யாருக்கு எதுக்கு சொன்னார், என்ன இதுதான் கர்த்தருடைய சித்தமா? 30லேருந்து 33 வாசித்து பாருங்கள். அதுதான் அவருடைய சித்தம், அதுதான் அவருடைய எண்ணம். ஆசீர்வதிக்கணுன்றது தான் சித்தம். திரும்ப அவர்களை கொண்டு வந்து அவர்களை ஸ்தாபித்து அவர்களை நல்லா வைக்கணுங்கிறது தான் அவர் ஆசைப்படுறாரு ஒழிய, இதெல்லாம் இவர்கள் தங்கள் மீது வரவழைத்து கொண்ட ஒரு சாபக்கேடு. அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்கிறது தான் நிச்சயம்.